GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜார்க்கண்ட்ல எப்படி ஆட்சி திருட்டு நடைபெற்றதோ அதே போல தான் பீகார்லையும் அப்படின்லாம் குற்றம் சுமத்துறீங்க. இப்போ பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்றாலும் எஸ்ஏஆரில் பல லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்கிட்டு வாக்காளர்களை நீக்கிட்டு ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வைக்கிது. நாங்கள் எவ்வளவோ வெளிப்படுத்தினோம் தவறு நடந்ததை, மோசடி நடந்ததை, இருந்தாலும் தேர்தல் ஆணையம் காது கொடுத்து கேட்கவில்லை. தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து பாஜக இந்த வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அரசு உயரதிகாரிகள், இராணுவ உயரதிகாரிகள், பல்வேறு துறைகளில் பணியாற்றிய 272 பேர் அவங்க தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை உடைக்க காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வச்சுருக்காங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொல்கிறது, சில அரசியல் தலைவர்கள் நேர்மையான மாற்றுக் கொள்கைகளை முன்வைப்பதற்கு பதில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள். அவர்கள் இந்திய பாதுகாப்பு படையினரின் வீரத்தையும் சாதனைகளையும் சந்தேகிக்கிறாங்க, நீதித்துறையின் செயல்பாட்டையும் சந்தேகிக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை குலைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பார்க்குது? அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்ற, எடுத்து வைக்கின்ற பல வாதங்கள், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கின்ற வகையில வைக்கின்ற வாதங்களை எதிர்கொள்ள முடியாமல் இது மாதிரி புற வழியில பலரை விட்டு அறிக்கைகள் கொடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். முதல்ல ராகுல் காந்தி சொன்ன விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சொன்னதை நம்ம நிறைய தடவை விவாதிச்சிருக்கோம். அவர் சொன்னதை, அவர் ஆதாரபூர்வமா வெளியிட்டதை பத்திரிகைகளும் ஊடகங்களும் போய் ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா அவங்களுமே நிரூபிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அதை விசாரணை செய்து ஒரு அறிக்கையாக பெற்று தேர்தல் ஆணையம் முழு விசாரணை நடத்தி அது சம்பந்தமாக ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நேரடியாக தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, அவங்க கேட்டகரிக்கலி டிஸ்மிஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடனே தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அல்லது காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கையை குலைக்கும் விதத்தில் செயல்படுகிறது, அவர் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ரீதியில் அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது பல நேரங்கள்ல இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற, அதாவது அதற்கு சப்போர்ட்டா பாஜகவினரும் களத்துல முன் வந்ததை பார்த்தோம். இப்பொழுது அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாமல் போனதால், நேரடியாகவே மக்கள் பலரும் பாதிக்கப்பட்டதால் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அடுத்தது அவருடைய நம்பிக்கையை, ராகுல் காந்தி அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், அவரை நேரடியாக அட்டாக் செய்வதற்கு யாரை பயன்படுத்துவது என்று முடிவு செய்து 272 பேரை களத்தில் இறக்கியிருக்காங்க. நீங்க அந்த ஒருவர் இருந்தார், ஞானேஸ்வர் குமார் என்ற ஒருவர் இருந்தார், அவரும் களத்தில் இறங்கி ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் குற்றம் சுமத்தி பல தாக்குதல்களை நடத்தினதை பார்த்தோம். அதே போலத்தான் இந்த 272 பேர்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா சிலரை மட்டும் நான் சொல்றேன். அதுல எல்லோருமே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். RSS மற்றும் அந்த இந்தியா பவுண்டேஷன் அவர்களுடைய தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகள் படிந்த நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா பாஜக இணைந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீதிபதி PN ரவீந்திரன், அது போல முன்னாள் தலைவராக இருந்த சஞ்சீவ் திரிபாதி, ஆந்திராவோட முன்னாள் தலைமைச் செயலாளர் ஐயர் கிருஷ்ணாராவ், முன்னாள் தூதராக இருந்த பஸ்வதி முகர்ஜி, கேரள முன்னாள் DGP TP சென்குமார், ஜார்க்கண்ட் முன்னாள் DGP நிர்மல் கவுர், கர்நாடக முன்னாள் தலைமைச் செயலாளர் PH அனில்குமார், முன்னாள் கூடுதல் DGP பாஸ்கர் ராவ், TP வாட்சன் லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்தவர், அதே போல மேஜர் ஜெனரலாக இருந்த PC கர்கண்டா, இவங்க எல்லாம் பாஜக ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க. பாஜகவில் இணைந்து இவர்கள் மட்டுமல்ல, பல பேர் இருக்காங்க. நான் குறிப்பா உள்ளவர்களை மட்டும் ஒரு 10 பேரை சொல்லியிருக்கேன். அது போல RSS மற்றும் இந்தியா பவுண்டேஷன்ல தொடர்புடையவர்கள்னு பாத்தீங்கன்னா, பிரபாத் சுக்லா, அதாவது விவேகானந்தா அறக்கட்டளையோட முன்னாள் தூதராக இருந்தவர், அனில் திரிகுவைத் அப்படின்றவர், அவரும் விவேகானந்தா அறக்கட்டளையில தொடர்புடையவராக இருந்தவர், முன்பு இருந்தவர். அசோக் மிட்டல் முன்னாள் IT ஆணையராக இருந்தவர், இந்தியா அறக்கட்டளையில் இருக்கிறார். அதே போல இந்தியா அறக்கட்டளையில் உள்ள மேஜர் ஜெனரல் துருவ் கடோச், அதுபோல RSS உடன் இணைந்த
அந்தர் ராஷ்டிரிய சகோவத் பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல இருக்கின்ற வீரேந்திர குப்தான்னு முன்னாள் தூதர் அவர் ஒருவர். அதே போல விஹெச்பியில் இருந்த நீதிபதி ஹேமந்த் குப்தா, இவர்கள் எல்லாமும் இந்த அறிக்கையில இந்த 272 பேர்ல அடக்கமா இருக்காங்க. இதை தவிர தீவிர ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதிபதி எஸ்.என். டிங்ரா அப்படின்னு ஒருவர் இருக்காரு. அந்த பேர் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா தனது மகளுக்கு வந்து மாதம் 15 லட்சம் ரூபாய் வருமானத்தை வழங்கிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் நியமித்த பார்வையாளர் பதவியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு அவர் மீது வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதுபோல தீபக் சிங்கால் அப்படின்னு முன்னாள் உத்தரப்பிரதேசத்தின் தலைமைச் செயலாளர், அவர் வந்து 1500 கோடி ரூபாய் கோமதி நதிக்கரை ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதுபோல எல்.வி. சுப்பிரமணியம்னு ஆந்திர மாநில முன்னாள் தலைமைச் செயலாளர், அவங்க மீது ஏபிஐஐசி எம்ஆர் ரியல் எஸ்டேட் ஊழல்ல வழக்கு இருக்கு. அதே போல ஆர்.என். சிங்னு உத்தரப்பிரதேச முன்னாள் டிஜிபி, இவர் ஐடி சோதனையில இவர் வீட்டுல 3 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏ.கே. மொன்னப்பான்னு சொல்லிட்டு கர்நாடகா முன்னாள் செயலாளர், இவர் வந்து கேபிஎஸ்சி தேர்வு ஊழல்லையும் பிடிஏ மியூச்சுவல் ஃபண்ட் மோசடி வழக்கிலையும் தொடர்புடையவர். அவர் மீது அந்த வழக்குகள் இருக்கின்றன. ரமேஷ் ஜல்கின்னு கர்நாடகா முன்னாள் முதன்மைச் செயலாளர், இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அதே போல பி.கே. சிங்னு முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி, வனத்துறை அதிகாரி, இவர் மீதும் சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கின்றன. இப்படி அதாவது நீங்க கட்சியில சேர்றதுக்கு நாங்க ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். அதாவது அவர்கள் கட்சியில் சேர்ந்தா அந்த ஊழல் வாஷிங் மிஷின் சொல்லுவோம், வாஷிங் மிஷின்ல வெளுத்து அவர்கள் நல்லவர்கள் ஆயிடுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் தற்போது நீதிபதிகளுக்கும், அதாவது கரைபடிந்த நீதிபதிகளுக்கும் கரைபடிந்த அதிகாரிகளுக்கும் கூட பயன்படுத்தப்படுகிறது. பாஜகவில் இழுப்பதற்காக, பாஜகவிற்கு ஆதரவாக பேச வைப்பதற்காக அந்த ஊழல் வாஷிங் மிஷின் இப்பொழுது எல்லா இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பாக்குறோம். அதுதான் இந்த 272 பேருடைய அறிக்கை. இவர்கள் வந்து நியாயவான்களாக, நீதி தவறாதவர்களாக அல்லது நடுநிலையாளர்களாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு தவறாகவே இருக்கட்டும், ஆனாலும் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? நேரடியாக ராகுல் காந்தியையோ காங்கிரஸ் கட்சியோ குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தையும் ஒரு கரைக்கு நீட்டிருக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் சில தவறுகள் செய்திருக்கிறது, அவர்கள் தங்கள் தவறுகளை திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால், ஒரு லைன்லயாவது சொல்லி இருந்தா அவங்க நேர்மையாளர்கள் சொல்லலாம். ஆனா முழுக்க அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்று சொன்னால், பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவது, ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் குற்றம் சாட்டுவது, இது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்தியா கூட்டணி பார்த்து கொண்டிருக்கவில்லை, இந்தியாவே பார்த்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் இப்ப என்ன நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள், இவர்களின் பின்புலம் என்ன என்பதை மக்களும் அறிவார்கள். கண்டிப்பாக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செய்யும் இந்த தகுடு திட்டங்கள் விரைவில் வெளிவரும். அது அம்பலமாகும் போது முழுமையாக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள், தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து எந்த முன்னெடுப்பையும், அதாவது மக்கள் சார்ந்த அல்லது மக்கள் ஜனநாயகம் சார்ந்த முன்னெடுப்பை எடுக்கவில்லை என்று இவர்கள் குற்றச்சாட்டுறாங்க. ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எல்லா விதமான ஜனநாயக அமைப்புகளையும் காக்கின்ற வேலைகளை ஈடுபடுது. இன்னைக்கு ஜனநாயகத்துல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் வாக்கு, ஒவ்வொருவருடைய வாக்கும் முக்கியம். அதையே திருடுகின்ற ஒரு முயற்சியில் இந்த பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஈடுபடும் பொழுது, அதை காக்கின்ற, அரசியலமைப்பை காக்கின்ற, ஜனநாயகத்தை காக்கின்ற முதன்மையான கடமை காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பாஜகவின் மோசடியை மக்கள் புரிந்து கொண்டு அவர்களை புறந்தள்ளும் காலம் வெகு விரைவில் வரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அவங்க அந்த அறிக்கையில கடைசியா குறிப்பிட்டிருக்கிறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நீங்க கூறினாலும் ஜனநாயக முடிவை ஏற்றுக்க வேண்டியதானே, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இது நாங்க வந்து மக்கள் முடிவை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்க மக்களிடம் முடிவை திணிக்கிறத தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஜனநாயகத்தை பொறுத்தவரை நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் எப்படி தீர்மானிக்க முடியும்? அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் இந்த ஜனநாயகத்துல வாக்கு திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க இன்றைக்கு பீகாரிலேயே நீங்க சொன்னீங்க, பல தில்லுமுள்ளுகளோடு, பல குளறுபடிகளோடு எஸ்ஐஆர் நடைபெற்று தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அங்கேயே பல டெலிஷன் நடைபெற்ற இடங்கள்ல இன்றைக்கு ஒரு ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்கள் வந்திருக்கு. 128 தொகுதியில எஸ்ஐஆரின் காரணமாக எதிர்கட்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன என்ற ஒரு ஆதாரம் வெளிப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு 5 தொகுதிகள்ல
டெலிஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 ஓட்டுகள் அங்கு நீக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அது 5ல் 4 பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாகவும் டேட்டா சொல்லுது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இவர்கள் அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு, எஸ்ஐஆர் நடந்துச்சு, நாங்க பீகார்ல வெற்றி பெற்று விட்டோம் என்று இவர்கள் தங்களை தாங்களே முதுகை தட்டிக் கொள்வதை யாரும் ரசிக்கவில்லை. இன்று என்ன அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், பாஜக ஒவ்வொரு கட்சியாக விழுங்கி கொண்டு வந்து இன்றைக்கு ஐக்கிய ஜனதா தளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கக்கூடிய, நிதிஷ்குமாரின் கட்சியையும் விழுங்கக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோம். 20 வருடமாக, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 20 வருடமாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன் கையில் வைத்திருந்த உள்துறையை இன்றைக்கு பாஜக பறித்திருக்கிறது. பாஜக தன்வசம் உள்துறையை தன்னுடைய கட்சிக்கு துணை முதலமைச்சராக இருப்பவருக்கு பறித்து கொடுத்திருக்கிறது. இதனை இன்றைக்கு நிதிஷ்குமாரின் கை இறங்கி இருப்பதையே இது காட்டுகிறது. அவர் கை இப்பொழுது இல்லை, இப்பொழுது பின்னணியில் இருந்து இயக்குவது பாஜக தான். விரைவில் ஐக்கிய ஜனதா தளம் முழுமையான பாஜகவின் கட்டுப்பாட்டிற்கு வரும். அதுபோல நிதிஷ்குமாரும் விரைவில் மாற்றப்படும் சூழ்நிலை வரும், பாஜக தலைமையேற்கும் சூழ்நிலை வரும் என்பதை விரைவில் நாடு பார்க்கத்தான் போகிறது, நாமும் அதை பார்க்கத்தான் போகிறோம். இப்படி இவர்கள் ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழித்து ஒரு கட்சி ஆட்சி இந்தியாவில் வர வேண்டும், சர்வாதிகார முறையில் மோடி தலைமையிலான ஆட்சி இந்தியா முழுக்க தொடர வேண்டும், அதாவது இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு கட்சி ஆட்சி, ஒரு நபர் ஆட்சியை திணிக்க இந்த பாஜக முயற்சிக்கிறது. அந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தான் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தியும் முழுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பொறுக்க முடியாமல் பல வழிகளில் பலரை வைத்து இப்படி அறிக்கைகளும் சாடல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறேன். G20 மாநாடு மோடி பங்கேற்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியானோடனே அதை எல்லோரும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஜெயராம் ரமேஷ்லாம் கிண்டல் பண்ணுறாரு. அது சரியா? அது ஒரு பிரதமர் போய் பங்கேற்கிறத கிண்டல் செய்வது சரியா? நம்ம கிண்டல் பண்றோம்னு சொன்னா சாதாரணமா இல்ல. இவர்கள் தான் 56 இன்ச்சு மார்பு கொண்டவர், உக்ரைன் ரஷ்யா வாரையை நிறுத்த வல்லவர், காசா போரை நிறுத்த வல்லவர், இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மோடியை உலக அளாவிய அளவில் பெரிய தலைவர், இரும்பு மனிதர் எல்லாம் பேசினாங்க. வல்லபாய் பட்டேலை விட பெரியவர்னு சொல்ற மாதிரி எல்லாம் இவர்கள் கொண்டு போய் கம்பாரிசன் எல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் என்ன நடந்தது? இன்றைக்கு அமெரிக்காவின் ஒவ்வொரு செயலுக்கும் இந்தியா கீழ்ப்பணிந்து செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இவர்கள் தான் இந்தியா தான் போர் என்று அறிவித்தது. ஆனால் போர் நிறுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன்னு ட்ரம்ப் கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேல அவர் சொல்லிட்டார். ஆனால் அதற்கு நேரடியான பதில் எதையும் மோடி தரவில்லை. அது மட்டுமல்ல, வர்த்தக ரீதியாக நான் மிரட்டினதுனாலதான் இந்தியா பணிஞ்சிச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் சொன்னதையும் இவங்க மறுக்கல. அதற்கு வலு சேர்க்கிற விதத்துல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு, ட்ரம்ப் போடுறாரு, ஆயில் வாங்கக்கூடாது. அதை எதையும் மறுக்கவே இல்லை. இந்தியா மறுக்காமல் இருந்ததோடு மட்டுமல்ல, ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து விட்டார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கும் ஆயிலை குறைத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, எல்பிஜியை அமெரிக்காவிலிருந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இப்படி அமெரிக்காவின் ட்ரம்பின், அதாவது இவர் நெருங்கிய நண்பர் என்று கொஞ்சம் குழாவிய ட்ரம்புடைய மிரட்டலுக்கு இந்தியா அடிபணிந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ட்ரம்பை நேரடியாக சந்திப்பதற்கு எந்த துணிவும் இல்லாத ஒரு பிரதமராக இருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் இவர் எந்த மாநாடு, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிரதமர் மோடி முன்னின்று தான் சென்று தான் விளம்பரப்படுத்திக் கொள்வதை எப்பொழுதுமே முன்னின்று செய்வதை பார்த்திருக்கோம். அது முதல்ல ஜூன் 2025 அன்று கனடாவில் G7 மாநாடு நடக்குது. அதுல பங்கேற்க கனடாவிற்கு பிரதமர் மோடி செல்கிறார். அங்கு முதல் ஏதோ அவசர வேலை காரணமாக ட்ரம்ப் முன்பே கிளம்பி அமெரிக்கா சென்று விடுகிறார். சென்ற பிறகு பிரதமர் மோடிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது அமெரிக்கா செல்லுங்கள், என்னை நாம் சந்திக்கலாம் என்று ஒரு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் ஏதோ அவசர வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு அந்த சந்திப்பை தவிர்த்து விட்டு திரும்பி விட்டார், டெல்லிக்கு திரும்பி விட்டார். அது மட்டுமல்ல, செப்டம்பர் 2025 அன்று ஐநா பொது சபை கூட்டம் நியூயார்க்ல நடக்குது. அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் அதையும் தவிர்த்து விட்டு ட்ரம்ப் கலந்து கொள்வார், அவரை நேருக்கு நேராக சந்திக்க முடியாது, சந்தித்தால் அவர் என்ன கண்டிஷன் போடுவாரோ அல்லது நேரடியாக வைத்துக் கொண்டே பாகிஸ்தான் இந்தியா போர் தான் நிறுத்தினேன் என்று சொல்லிவிட்டால் அதை எப்படி மறுப்பது அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தின் காரணமாக அதையும் தவிர்த்து விட்டு அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டதை பார்த்தோம்.
அடுத்து மூன்றாவது செய்தி, அக்டோபர் 2025 அன்று ஆசியான் உச்சி மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூர்ல நடக்குது. இதில் ட்ரம்ப் பங்கேற்கிறேன் என்று அறிவிக்கிறார். அவர் சிறப்பு அழைப்பாளராக நான் ட்ரம்ப் பங்கேற்கிறேன் என்று அழைக்கிறார். எல்லா நாட்டு பிரதமர் அதிபர்கள் சென்றிருக்கிறார். ஆனால் பிரதமர் மோடி இங்கு இருந்து கொண்டே காணொலி வாயிலாக அங்கு கலந்து கொண்டதை பார்த்தோம். ட்ரம்பை நேரடியாக சந்திப்பதை அப்பொழுதும் தவிர்த்து விட்டார். இப்பொழுது கடைசியாக இன்றைக்கு நவம்பர் 2025 அன்று அப்பொழுது G20 மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் நகர்ல நடக்குதுன்னு அறிவிக்கிறாங்க. ட்ரம்ப் உடனே அறிவிக்கிறார், நான் அங்க புறக்கணிக்கிறேன், அந்த மாநாட்டை நான் புறக்கணிக்கிறேன், ஏனென்றால் அங்கு வெள்ளையர்களுக்கு எதிரான கொடுமை நடக்கிறது, அதற்காக நான் கண்டித்து புறக்கணிக்கிறேன் அறிவித்த உடனேயே பிரதமர் மோடிக்கு ஒரு சந்தோஷம், ஆகா நல்ல வேளை பிரதமர் ட்ரம்ப் வரல அப்படின்னு சொல்லி அதுல போய் கலந்துக்கிறார். இப்படித்தான் இவருடைய தைரியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவர் எல்லாவற்றிலும் தைரியமான பிரதமர் என்று வெளியில் சொல்லிக் கொள்வதோடு சரி, ஆனால் வெளியுறவு கொள்கையில் முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு பிரதமராக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்க ட்ரம்போட மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்காரு, சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியர்களோட கை விலங்கு கால் விலங்கு போட்டு இந்தியர்களை டிபோர்ட் பண்றாங்க, அவர்களை வெளில நாடு கடத்துறாங்க. அதை கூட கண்டிக்க கேட்க தைரியம் இல்லாத பிரதமராக இருந்திருக்கிறார் பிரதமர் மோடி. நீங்க மற்ற சாதாரண சின்ன நாடெல்லாம் கூட, கொலம்பியாலாம் கூட கண்டிச்சு அந்த நாட்டு அதிபர் சொல்றாரு, எங்க நாட்டுக்கு கை கால் விலங்கிட்டு எங்களை அனுப்பினீங்கன்னா நாங்க இறங்க விட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு நாடுகள், சிறிய நாடுகள் கூட ஒரு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில நம்முடைய நாட்டு பிரஜைகள் தவறே செய்திருந்தால் கூட அவர்களை கைகால் விலங்கிட்டு அனுப்பக்கூடிய ஒரு அராஜக செயலில் ஈடுபட்ட ட்ரம்பை கூட கண்டிக்க எந்த விதமான தைரியம் இல்லாத ஒரு பிரதமராக இருக்கிறார். நீங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்பு நாடுகளாக பல நாடுகள், அண்டை நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு சிறிய நாடுகளாக இருக்கின்ற நட்பு நாடுகளாக இருந்த இலங்கை, ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள் போன்ற நாடுகள் கூட இன்றைக்கு நம்மை ஒரு எதிரி நாடுகளாக அல்லது மதிக்காத ஒரு சூழ்நிலையை உள்ள ஒரு சூழ்நிலையை இந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உருவாக்கி இருக்கிறத பாக்குறோம். பாகிஸ்தான் மட்டுமே நம்முடைய எதிரி நாடாக இருந்த நிலையில் இன்றைக்கு அண்டை நாடுகள் எல்லாம் நம்மை ஒரு எதிரி நாடாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மோடி அரசின் வெளியுறவு கொள்கை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் வாரை பயன்படுத்தி நாம் ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கி கொண்டிருந்தோம். எந்த நாடும் எதிர்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே நடுநிலைமை கொள்கையை கடைபிடிப்போம். நேரு காலத்திலிருந்து, நேரு அவர்களுடைய வெளியுறவு கொள்கையிலிருந்து அணிசேரா நாடுகளுடைய தலைமை பொறுப்பை கூட நாம் வகித்திருக்கிறோம். அந்த அளவிற்கு நம்முடைய நடுநிலைமை கொள்கை தான் இன்றைக்கு ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் நாம் ஆயில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணிந்து ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை கூட நிறுத்துகின்ற ஒரு அரசாக இந்த மோடி அரசு இருப்பதை பார்க்கிறோம். இதனை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் இந்தியாவின் ஒரு வெளியுறவு கொள்கை மதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்து மாறி இன்றைக்கு ஒரு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன். பார்ப்போம். இந்த உச்சி மாநாடு அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறும். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, சந்திப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. அப்போ முதலாக சந்திக்கும் போது என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுது. பொறுத்து வந்து பார்ப்போம். அதாவது அடுத்த வருடம் அமெரிக்காவில் இதே உச்சி மாநாடு நடைபெற போகிறது. அவருடைய எண்ணமே என்னவென்று சொன்னால், வர்த்தக உடன்படிக்கை அமெரிக்காவுடன் அதற்குள் சமரசமாகி கையெழுத்தாகி அப்பொழுது செல்லும் பொழுது மீண்டும் நண்பராக மோடி செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. கருத்துக்களை பார்த்து கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.